வணக்கம் நண்பர்களே. லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ஊர் கமிட்டி முடிவாக்குறாங்க. நம்ம குடும்பத்துக்கு பரிவட்டம் கட்டோம் அப்படின்னு எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கிருபா இதை கேட்டு கொந்தளிக்கிறாரு. நம்ம தாத்தா திருவோட தாத்தா சொல்லிடுறாங்க, இந்த பாருங்க பரிவட்டத்தை இந்த தடவை எனக்கு பதிலாக என் பேத்தி திவ்யாவுக்கு கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு பரிவட்டம் கட்டே கூடாது அப்படின்னு கிருபா கொந்தளிச்சு தீக்குழியில் இறங்கி அது போட அந்த பொண்ணு நிரூபிச்சுட்டானா தான் இந்த பரிவட்டம் கட்டணும் அப்படின்னு அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நான் தீக்குழியில் இறங்க தயாராகிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு நான் பயபக்தியோடு நான் இதை பண்ணி முடிப்பேன் அப்படின்னு இறங்குறது திவ்யா. இதை பார்த்துட்டு நம்ம கிருபா இவ உயிரோடையே வரக்கூடாது, அதுக்குள்ள வேலையை பண்ணுவோம் அப்படின்னு தீக்குழிக்குள்ள கறிக்கொட்டையாக இறந்து போகட்டும் அப்படின்னு முயற்சியை எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம மகா திவ்யாவை காப்பாற்றி கொண்டு வந்துறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திவ்யாவுக்கு பரிவட்டம் கட்டப்படுது. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம மண் குதிரையை எடுத்து அந்த கருப்பன் சாமி கோயிலிருந்து கொண்டு இங்கே சேர்த்துறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஊர் கமிட்டி சார்பாக அந்த பரிவட்டத்தை குடும்பத்துக்கு தான் கட்டப்படும் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம கிருபா குடும்பம் பயங்கர கோபமாயிட்டு மொத்தத்தில் கிருபா கோபத்தில் கொந்தளிக்கிறாரு. அப்போ தான் நம்ம தாத்தா திருவோட தாத்தா சொல்கிறாங்க, இந்த பரிவட்டம் எல்லாம் எனக்கு ஆசை இல்லை, என் சார்பாக என் பேத்திக்கே இந்த பரிவட்டத்தை கட்டிடுங்க அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம இது கிருபாவுக்கு போயும் ஒரு பொட்டச்சிக்கு பரிவட்டம் கட்டதா அப்படின்னு கோவத்தில் நம்ம திவ்யாவுக்கு பரிவட்டம் கட்டதை பார்த்து கொந்தளிக்கிறாரு. இவ பரிவட்டம் கட்டணும்னா இவளுக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கணும் அப்படின்னு அந்த தீக்குழியில் இவளை இறங்க சொல்லுங்க அப்படின்னு இறங்க வைக்கிறாங்க. நம்ம திவ்யா நான் இறங்க தயாராக இருக்கேன், நான் பயபக்தியோட எது வேணாலும் செய்திருவேன் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்க தீச்சட்டியை கையில் வச்சுக்கிட்டு அந்த தீக்குழிக்குள்ளே இறங்குறாங்க. ஆனால் நம்ம திவ்யா உயிரோடி வரக்கூடாது, இவ கறிக்கொட்டையாக போனோம் அப்படின்னு கிருபா அந்த ஒரு போலீஸ் சாமியாரை செட் பண்ணி அவரை வச்சு பிளான் பண்ணி அவள் எரிஞ்சு சாம்பல் ஆகணும் அப்படின்னு வைக்காங்க. ஆனால் நம்ம மகா கீழே தீக்குழியில் விழ இருந்த நம்ம திவ்யாவை தாங்கி பிடிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் தன்னோட சக்தியால் எப்படியாவது நல்லுறமாக இந்த திவ்யாக்கா இந்த பரிகாரத்தை கரெக்டாக பண்ணி முடிச்சிடணும், தீக்குழியில் எந்த ஆபத்தும் இல்லாமல் வெளியே வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வெளியே வராங்க. நம்ம திவ்யா பார்த்து மகாவை கட்டி பிடிச்சி, நீ இல்லைன்னா இதை நான் பண்ணியிருக்க முடியாது, நீ தான் காரணம், உனக்கு தான் அந்த பரிவர்த்தனம் கட்டணும் மகா அப்படின்னு சொல்ல நேரம், இல்லைக்கா எனக்கு பரிவர்த்தனத்துக்கு மேலே ஆசை இல்லை, நீங்கள் தான் பரிவர்த்தத்துக்கு தகுதி அப்படின்னு நம்ம திவ்யாவுக்கு இந்த பரிவர்த்தம் கட்டட்டும் அப்படின்னு மகா நீங்கள் கட்டினா போதுங்கக்கா அப்படின்னு இல்லை எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மகா திவ்யாவை பிடிச்சி பரிவர்த்தத்தை ஊருக்கு முன்னாடி கெட்டுறாங்கன்னு சொல்லலாங்க.